சாப்பாடு, தண்ணி, எலக்ட்ரிசிட்டி இல்லாம உங்களால எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? இங்க மக்கள் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 1 வருஷமா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆல் ஐஸ் ஆன் ராஃபா. இந்த ராஃபா எங்க இருக்கு? ராஃபாக்குள்ள என்னதான் நடந்துட்டு இருக்கு? அப்படின்றத நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ சோஷியல் மீடியாவுக்குள்ள போனோம்னாவே ராஃபா ராஃபா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் லெவல்ல எல்லாருமே ராஃபாவுக்காக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ் இந்த வார் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் வரப்போகுது. அப்போ இந்த நேரத்துல ஏன் ராஃபாவை ஸ்பெசிஃபிக்கா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றாங்க? எல்லாரோட அட்டென்ஷனும் ஏன் ராஃபா மேல இருக்கு அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க காசா ஸ்ட்ரிப்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த காசா ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது மெடிட்டரேனியன் சீல அமைஞ்சிருக்க ஒரு குட்டி இடம் கம்மி, ஆனா பாப்புலேஷனோட டென்சிட்டி ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்த இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ் வார் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இங்க ஏராளமான பிரச்சனை. அதுக்கு முன்னாடி இருந்து எப்பவுமே இங்க பொலிட்டிக்கல் ஜியோகிராபிக்கல் டென்ஷன்ஸ் இங்க போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் நார்தன் காசால இருந்து லட்சக்கணக்கான பீப்புள் இஸ்ரேலால அடிச்சு வெளியே விரட்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சதர்ன் காசாவுக்கு போனாங்க. சதர்ன் காசாவில் இருக்கிறதுலயே முக்கியமான 2 சிட்டிஸ் தாங்க. ஒன்று கான் யூனிஸ், இன்னொன்று ராஃபா. கான் யூனிஸ் மேல நிறைய மிசைல் அட்டாக்ஸ் எல்லாம் நடத்தி கிட்டத்தட்ட 36,000க்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க வந்திருக்க இடம் ராஃபா. உலக நாடுகள்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா இஸ்ரேல் அங்க போக மாட்டாங்க, ஏன்னா அங்க காமன் பீப்புள் தான், ரொம்ப இன்னசென்ட் பீப்புள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க. ரீசெண்டாவே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் கூட சொல்லியிருந்தாங்க, சதர்ன் ரஃபால ராணுவ தாக்குதல் நடத்துறத இஸ்ரேல் உடனடியா நிறுத்தணும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்த ஒரு ரெஃப்யூஜி கேம்ப்ல மிகப்பெரிய அட்டாக்க இந்த இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. நிறைய குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஈரக்கொலையே நடுங்கி போயிடும் அப்படின்ற அளவுக்கு அந்த வீடியோ எல்லாம் இருக்கும். சரி, இந்த ராஃபா இப்ப வந்த சிட்டியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இல்லைங்க, இது ஏன்ஷியன்ட் பீரியட்ல இருந்தே ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு சிட்டி தான். இத ராஃபான்னு சொல்லலாம், ரஃபான்னு சொல்லலாம். எஜிப்து, லெவாண்ட் இந்த லேண்டுகளுக்கு இடையே இது ஒரு கேட்வே மாதிரி இருந்திருக்கு. இத நிறைய எம்பையர்ஸ் ரூல் பண்ணி இருந்திருக்காங்க. எஜிப்சியன் ரூலரு, ரோமன் ரூலரு, அப்புறம் பைசாண்டியன் ரூலரு, ஆட்டோமன் டர்க்ஸ் அப்படின்னு பல எம்பையர்ஸ் கீழே இருந்தது தான் இந்த ராஃபா. சரி, இந்த ராஃபா எப்போ ஃபோக்கல் பாயிண்டா மாறுச்சு அப்படின்னா 20th செஞ்சுரியில தான். 1948ல இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நியூ ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ராஃபா 2ஆ டிவைட் ஆகுது. கொஞ்ச பகுதி எஜிப்து கிட்டையும் கொஞ்ச பகுதி இஸ்ரேலுக்கு கண்ட்ரோல்லையும் வருது. 1967ல ஒரு 6 days வார் ஒன்று போகுது. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் இந்த ராஃபாவை ஃபுல்லாவே அவங்களோட ஆக்குபைடுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1990sல ஒரு ஆஸ்லோ அக்கார்ட் அப்படின்றது சைன் ஆகுது. யாருக்கு சைன் ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இஸ்ரேலுக்கும் பாலஸ்டைன் ரூலர்ஸ்க்கும் இது சைன் ஆகுது. அப்போ இந்த ராஃபாவை பாலஸ்டைன் ரூல் பண்ணட்டும் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃப்ரீடமை இஸ்ரேல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமாவது இங்க பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தாங்க பல பிரச்சனைகள் பல வடிவத்துல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. 2007க்கு அப்புறமே இங்க நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஃபா எஜிப்து அண்ட் காசாக்குள்ள போறதுக்கு ஒரு பார்டர் கிராசிங்கா இருக்கு. இந்த காசாக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா, இல்லை ஒரு ட்ரக்கோ இல்லை போகணும் அப்படின்னாலோ இந்த பார்டரை கிராஸ் பண்ணி தான் போக முடியும். இப்போ இந்த ரஃபாவில் இஸ்ரேல் உள்ள வந்துட்டாங்க. அவங்க சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா, ஹமாஸ் 2 லீடர்ஸ், மெயின் லீடர்ஸ் இங்க இருக்காங்க, அவங்கள புடைக்கிறதுக்கு தான் நாங்க உள்ள வந்திருக்கோம். இஸ்ரேலோட ஸ்டேட்மெண்ட்டே நாங்க எப்படியாவது ஹமாஸை அழிச்சே தீருவோம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஆனா இதுல லீடர்ஸ் அவங்க புடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஸ்டினா தான் இருக்கு.
இதுல இறந்து போனது அப்பாவி பெண்கள், அது கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, அதுங்களுக்கு இன்னும் வாழ்க்கையே தொடங்கல. இந்த ஹாஸ்பிட்டலோட வீடியோ எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மனசு அவ்வளோ அடிச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு அங்க நிலைமை போயிட்டு இருக்கு. மனித மீறல்கள், ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் அங்க மீறப்பட்டு இருக்கு. UN ரிப்போர்ட் படி அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிகமான ஹங்கர் இருக்கு, ஃபெமைன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ஹையா இருக்கு, சிவியர் ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் எல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரெட் பாக்கெட்டுக்கும் பால் பாக்கெட்டுக்கும் கியூல நிக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அதுல கிடைச்சிருச்சா அப்படின்னா இல்ல, அந்த கிடைக்காம அவங்க செத்து போறது ஒரு பக்கம், உயிரையே இன்னும் வாழணும், எங்களை ஏதாவது பண்ணி கொன்னுருங்கன்ற கதறிக்கிட்டு இருக்க குழந்தைங்க, இளைஞர்கள் ஒரு பக்கம். ஏன் குழந்தை தானா இது இறந்து போயிருக்கு, என்னோட அம்மா அப்பா தானா இது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாம அங்க பல பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல ஒன்னே ஒன்னதாங்க நம்ம எல்லாரும் சிந்திக்கணும். உலக நாட்டு தலைவர்கள் உட்கார்ந்து பேசணும், இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். இனி இருக்கிற குழந்தைங்களாவது, பெண்கள், இளைஞர்கள், வயசானவங்கன்னு எல்லா உயிர்களும் காப்பாற்றப்படணும். ரெஃப்யூஜி கேம்ப் மேலேயே அங்க நடந்துட்டு இருக்கு. இன்னும் வெடிகுண்டுகள் சத்தம் அங்க கேட்டுட்டு இருக்கிறதா அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. அங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ண முடியல, யுஎன்ஏ கவலை தெரிவிக்கிறாங்க. ஸோ எல்லாமே அமைதியா போகணும் அப்படின்னா தலைவர்கள் உட்கார்ந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். இந்த போர் நிறுத்தப்படணும், மனித குலம் காப்பாற்றப்படணும். போர் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத கனவுல நினைச்சு பாக்குற அளவுக்கு தான் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் டென்ஷன்ஸ், மிடில் ஈஸ்ட்ல டென்ஷன்ஸ், பக்கத்து கண்ட்ரியில டென்ஷன்ஸ். எஜிப்துக்குள்ள இந்த மக்கள் போக முடியாது, அங்க போகாத அளவுக்கு மின்சார கம்பிகள் எல்லாம் போட்டு மக்கள் இங்க குதிச்சு வந்தா அவங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ அவங்கவுங்க சேஃபர் ஜோன்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் சொந்த நாட்டுக்குள்ளேயே வீடு இருந்தும், நிலம் இருந்தும், வாசல் இருந்தும் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு, அதை இன்னொருத்தவங்க பறிச்சுக்கிட்டு, எந்த பாதுகாப்பும் இல்லாம, பிரைமரி நீட்ஸ் இல்லாம இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் அகதிகள். அந்த ஒரு வாழ்க்கையை தான் இந்த ரஃபா, காசா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரஃபால இருக்கிற அத்தனை ரெஃப்யூஜி கேம்பும் ஒரே ஒரு பதற்றத்தோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. இங்க நிறைய தாக்கப்பட்டு இருக்கிறது ஸ்கூல்ஸ், படிக்கிற பள்ளிக்கூடங்க தாக்கப்படுது, ஹாஸ்பிட்டல்ஸ். உயிருக்கு அங்கதான் எல்லாரும் போவாங்க, ஆனா அங்க போனாவே உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்ற நிலைமை வந்துருச்சு. அங்க இருக்கிற அந்த டாக்டர்ஸ், நர்ஸ், அவங்க எல்லாம் கொடூரமா அசாசினேட் பண்ண போறாங்க மிசைல் அட்டாக்ல. இஸ்ரேல் இதுக்காக R1 ஸ்பை பிளேனை யூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 பவுண்ட் பாம்ஸ யூஸ் பண்ணிருக்காங்க. நினைச்சு பார்க்கவே இதையெல்லாம் வலிக்குது, பதறுது. யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பேசுங்க, குரல் கொடுங்க, பிரேயர் பண்ணுங்க. அவங்க எல்லாரும் காப்பாற்றப்படணும், இந்த போர் நிக்கணும், அமைதி திரும்பவும் அந்த மண்ணுல மலரணும். அந்த குழந்தைங்க எதிர்காலம் இருக்கு. சில பேர் கருவறையிலேயே கல்லறை ஆயிட்டாங்க, சிலருக்கு அவங்க படுக்கை அறையே கல்லறை ஆயிருச்சு. இந்த மாதிரியான சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் இதை பத்தி பேசுங்க, எல்லாரும் குரல் கொடுங்க. தலைவர்கள் உட்கார்ந்து பேசி இதுக்கு ஒரு சாலிடான ஒரு இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனை கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அங்க பீஸ் வரும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.